இத்தொகுப்பின் அனைத்து சிறுகதைகளும் விறுவிறுப்புடன் கூடியதாக, ஒன்றுக்கொன்று சளைத்ததாக இல்லாமல் வறுமையை பேசுகிற இடத்திலும் சரி, பெண்ணின் பெருமையை பேசுகிற இடத்திலும் சரி, ஒவ்வொன்றும் அதனதன் அமைப்பின் வலுப்பெற்றதாகவே இடம்பெற்றுள்ளன என்கிறார் எழுத்தாளர் ஊத்தாங்கல் பா. கோவிந்தராசு. ஒரு சிறு செய்தியை அல்லது சிறு அனுபவத்தை கருவாக கொண்டு உரைநடையில் எழுதுவது சிறுகதையாகும். ஒவ்வொருவர் மனதிலும் ஒவ்வொரு விதமான சிந்தனைகள் இருக்கின்றன. ஆனால் இலக்கியம் என்று வரும்போது எல்லோர் மனதிலும் ஒரு சிறு செய்தியை அல்லது சிறு அனுபவத்தை கருவாக கொண்டு உரைநடையில் எழுதப்படுவது சிறுகதையாகும். ஒவ்வொருவர் மனதிலும் ஒவ்வொரு விதமான சிந்தனைகள் இருக்கின்றன. ஆனால் இலக்கியம் என்று வரும்போது எல்லோரது மனதிலும் ஒரே மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும். எந்த ஒரு எழுத்து இன்னொருவரின் மனதில் ஏதோ ஒரு தாக்கங்களையோ உணர்வலைகளையோ மாற்றங்களையோ ஏற்படுத்தவில்லை எனில் அது இலக்கியத்தில் சேராமல் தனித்து விடப்படும். சிறுகதையின் சிறப்பம்சமே அதன் மின்னல் வெட்டு போன்ற காட்சி அமைப்பும் அதன் முடிவுமே ஆகும். அப்படிப்பட்ட சிறுகதைகளை எல்லாம் ஒன்று திரட்டி உருவாக்கப்பட்டிருப்பதே கால் சலங்கை என்னும் இந்நூல். கள்ளக்குறிச்சி மாவட்டம் மட்டிகைக்குறிச்சி கிராமத்தை பிறப்பிடமாகவும் வசிப்பிடமாகவும் கொண்ட படைப்பாளி தேன் தமிழன் இதுவரை 16க்கும் மேற்பட்ட நூல்களை எழுதியுள்ளார். இரா சடையப்பிள்ளை எனும் இயற்பெயர் கொண்ட இவர் செந்தமிழின் மேல் கொண்ட பற்றுதலால் தனது பெயரை தேன் தமிழன் என்று புனைந்து கொண்டு இலக்கிய பணியாற்றி வருகிறார். இவர் நெய்வேலி சார்பு நீதிமன்றத்தில் தலைமை எழுத்தராக பணிபுரிந்து ஓய்வு பெற்றவர். இவரது படைப்புகளை ஆய்வு செய்து கலைஞன் பதிப்பகமும் அண்ணாமலை பல்கலைக்கழகமும் இணைந்து கவிஞர் தேன் தமிழன் என்ற ஆய்வு நூல் ஒன்றை வெளியிட்டுள்ளனர். 2014ஆம் ஆண்டு சென்னை தமிழ் படைப்பாளர்கள் சங்கம் இவரது இலக்கிய சேவையை பாராட்டி பாரதி பணிச்செல்வர் என்ற விருது வழங்கியும், கள்ளக்குறிச்சி மாவட்ட தமிழ்ச்சங்கம் நடத்திய மூத்த தமிழறிஞர்களுக்கு முடிசூட்டும் விழாவில் இவருக்கு தகைசால் தமிழ் பணிச்செல்வர் என்ற விருதினை வழங்கியும் சிறப்பித்துள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது. படைப்பின் 10ஆம் ஆண்டு விழாவில் இச்சிறப்புமிக்க படைப்பாளியின் மதிப்புமிக்க இந்நூலை வெளியிடுவதில் பெருமை கொள்கிறது உங்கள் படைப்பு.